வெல்கம் டு வேதிக் வணிகம். மைசெல்ஃப் செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவு செய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல். இதில் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து டெய்லி நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் மார்னிங் கொடுத்துட்ருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சால் பயன்படுத்திக்கங்க. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒன்றா பாருங்கள். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 7 to 8 ஈவினிங் 7 to 8 வந்து பிகினர்ஸ்க்காக ஃப்ரீ ட்ரைனிங் கிளாஸ் இருக்குது. முடிஞ்சால் கலந்துக்குங்க. 7 to 8 டெய்லி, அதாவது மண்டே டு சாட்டர்டே. வாய்ப்பு இருந்தால் கலந்துக்குங்க. அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா பாருங்கள். இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பாருங்கள். உங்களுக்கு இதுலேயே வந்து பக்காவான கிளாரிட்டி கிடச்சிரும். அதுக்கு அடுத்தது நீங்கள் ட்ரேடிங் ஒவ்வொன்றா சின்ன சின்ன லெவலில் போட்டு பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கோல்டு நிஃப்டி வந்து டெய்லி பார்த்துட்ருக்கோம். கோல்டு கொஞ்சம் நம்ம இப்போ வாட்ச் பண்ணலாம் எப்படி என்ன நடந்திருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சிலேயே ஆடிட்டு இருந்தது. அதாவது மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு, கீழே ஒரு சப்போர்ட்னு இதையவே பிக் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தான். இன்னைக்கு அதை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துருச்சு. இந்த லோவை உடைச்சிட்டு வந்திருக்கா கீழே. சரிங்களா? இந்த லோ இருக்கு இல்லைங்களா? இந்த லோவை உடைச்சிட்டு கீழே வந்திருக்கான். இப்போ பக்கத்தால் ஏதாச்சும் லெவல் இருக்கானா? இந்த இடத்துல எந்த லெவலும் இல்லை. இதை விட்டால் இன்னும் கீழே தான் லெவல் இருக்கு. அந்த லெவலையும் கொஞ்சம் பார்ப்போம் நாம. இதை விட்டா பாருங்க, லெவல்ஸே வந்து ரொம்ப தூர தள்ளி தான் இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போ இது சப்போர்ட்டாக மாறணும். பட் அதுக்கு கீழேயே பாடி க்ளோஸ் வச்சதுனால இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்டு மாறித்தான் நின்றுருக்கு. இதுதான் அடுத்த லெவலாக இருக்குது. கீழே வந்தால் இன்னும் மார்க்கெட் வந்து இது வரைக்கும் வரணும். சரிங்களா? வந்துட்டு திரும்பலாம், அல்லது அதையும் உடைச்சிட்டு கீழே வரலாம். ட்ரெண்ட் ஒரு மாதிரி கீழே வந்துட்டு இருக்கிறதுனால இதையும் கூட உடைச்சிட்டு கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இதை ட்ரேடிங்க்கு எப்படி செட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று மட்டும் பாருங்க எத்தனை டைம் சான்ஸ் கொடுத்துருக்கான்னு. மேலே இந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அங்கே போய் டச் ஆகி இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துலேருந்து 2-3 டைம் திரும்பி இருக்கான். அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி விக்கு மட்டும் தான் வச்சுருக்கா. பெருசாக மேலே போய் க்ளோஸ் ஆகலை. கீழே வந்து ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கான். மேலே போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணியிருக்கான். எகெயின் கீழே வந்து இங்கே லோ வச்சுருக்கான். எகெயின் ரெசிஸ்டன்ஸு. அதுக்கு பின்னாடி இந்த இடத்துலையே வந்து அவன் டெஸ்ட் எடுத்துட்டு 2-3 டைம் மேலே போயிருக்கான். மேலே போனவன் ரெசிஸ்டன்ஸுக்கு போக முடியல. அதாவது இந்த விக்கோட ஹைக்கும் கூட போக முடியல. இந்த லெவலுக்கே வர முடியல. அதுக்கு பின்னாடி கீழே வந்தவன் ஒரே அமுத்து கீழே கொண்டு வந்து சப்போர்ட்லேருந்து மறுபடியும் மேலே ஒரு டைம் ட்ரை பண்ணால் மேலே வந்து இந்த பாடி லெவலுக்கு கூட வர முடியல. எகெயின் கண்டினியூ கீழே. புரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வர்றது அழகாக தெரிஞ்சிருக்கு. வந்து கொஞ்சம் மேலே போய் மறுபடியும் அதை உடச்சிட்டு அப்படியே கீழே வந்து எகெயின் மேலே கீழே. இதுதான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்ஸை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. எந்த இடத்துல வந்து திரும்புகிறான், 3 டைம் இந்த இடத்துல வந்து திரும்பியிருக்கா பாருங்க. இந்த இடத்துல இருந்து வச்சுக்கலாம். 2 3 2 இதோ இங்கே 3 4 5 டைம் வந்து திரும்பியிருக்கா. அதாவது இதில் வந்து நீங்கள் பாடி கணக்கு பெருசாக வைக்காதீங்க. ஏன்னா இந்த லெவல் அப்படிங்கும்போது பாடி வந்து எல்லா இடத்துலையும் மேலே மேலே வச்சிருக்கா. தொட்டுட்டு திரும்பலாம், தொடாமையும் திரும்பலாம். ஏற்கனவே நான் சொன்னதை தொட்டுட்டு திரும்பலாம், தொடாமையும் திரும்பலாம், தொட்டுட்டு திரும்பலாம். அதை உடச்சிட்டு விக்கு இது வரைக்கும் வந்து போட்டு கூட மறுபடியும் மேலே போயிருக்கான். இப்போ விக்கு வைக்கிறத கணக்கு நம்ம வச்சக்கூடாது. பாடி க்ளோஸ் ஆகுதான்னு பார்க்கணும். பாடி க்ளோஸ் மேலேயே தான் வச்சுட்டு இருக்கா பாருங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் மேலேயே தான் வச்சுட்டு வந்திருக்கான். இவ்வளோ தூரம் போயிருக்கா. அதுக்கு பின்னாடி ஹையை உடைக்க முடியல, அப்படியே கீழே கொண்டு வந்துட்டான். மார்க்கெட்டில் இது மட்டும் தான் நடந்துட்டு இருக்குங்க. இது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே போதும். இதை தாண்டி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கும். மார்க்கெட்டில் இப்படி தான் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாவே நம்மளுக்கு இங்கே ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ரைட்டுங்களா? ரைட். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இது சப்போர்ட் ஆகும். தேங்க்யூ.